விவசாயம், இயற்கை மற்றும் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள நாற்று நடுதல் மற்றும் பஞ்சபூதம் குறித்த பிரம்மாண்ட சிலைகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த கலை சிற்பங்கள் கோவையின் புதிய அடையாளமாக உருவெடுத்து வருகின்றன. விவரம் பார்க்கலாம். கோவை மாநகராட்சி சார்பில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஆத்துப்பாலம் சந்திப்பில் பெண்கள் நாற்று நடும் காட்சியை பிரதிபலிக்கும் சிலையும், போத்தனூர் குறிச்சி பிரிவு சந்திப்பில் பஞ்சபூதங்களின் முக்கியத்துவத்தையும் பூமியை தாயின் கருவை போல் பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்தும் சிலையும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த சிலைகளை சென்னையைச் சேர்ந்த பிளாக் ஷீப் மீடியா நிறுவனத்தின் ஆர் மகாபிரபு மற்றும் ஆர் சதீஷ்குமார் வடிவமைத்துள்ளனர். விவசாயம், இயற்கை பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கில் இந்த படைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கோவையின் பல்வேறு பகுதிகளில் பாரம்பரிய மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் தீவுத்திடல் பூங்காக்கள் மற்றும் சிலைகள் தொடர்ந்து அமைக்கப்பட்டு வருவதாகவும் கூறினர். இந்த கலை சிற்பங்களை ஆர்கோல் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் இயற்கை விவசாயி எம் ரங்கசாமி கோவை மக்களுக்காக வழங்கியுள்ளார். ஏற்கனவே உக்கடம் பகுதியில் விவசாயி ஏழுழும் சிலை மற்றும் தேசிய சின்னத்தையும் அவர் அமைத்து கொடுத்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஜி கிரியப்பனவர், கோவை மாநகராட்சி ஆணையாளர் கட்டாரவி தேஜா ஆகியோர் கலந்து கொண்டு சிலைகளை திறந்து வைத்தனர். விவசாயம், இயற்கை பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த கலை சிற்பங்கள் கோவை மக்களிடையே வரவேற்பை பெற்று நகரின் புதிய அடையாளங்களில் ஒன்றாக மாறி வருகின்றன. இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரோட இம்பார்ட்டன்ஸ காட்டுறதுக்காக பண்ண முடியாது. பேசிக்கா அக்ரிகல்ச்சர்ல நிறைய இது ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இதுல வந்து நம்ம நாற்று நடுறது பண்ணியிருக்கோம். இது வந்து அக்ரிகல்ச்சரோட இம்பார்ட்டன்ஸை புரிய வைக்கிறதுக்காக பண்ண ஒரு சிலை. இந்த மாதிரி இன்னும் நம்ம நிறைய பண்ண வேண்டிய சப்போர்ட்டோட கலெக்டர் கமிஷனோட சப்போர்ட்டை பண்ணுவோம். இருக்கு. இந்த ரவுண்டான ஒதுக்கி கொடுத்த மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கு நன்றி. எல்லாத்துக்கும் மேல விவசாயி தான். அந்த விவசாயியோடைய அந்த பாரம்பரிய அந்த நாற்று நடவுக்கான ஒரு சிலையை அமைக்கிறதுக்கு மாநகராட்சி ஆணையாளர் ஆதரவு நன்றி. நம்ம விவசாயம் வந்து மறக்கக்கூடாது எப்பவுமே. நம்ம ஒரு இப்ப சாப்பாடு சாப்பிடுறோம், ஆனா வந்து விவசாயம் மறந்துடுறோம். ஒரு மாம்பழத்தை சாப்பிடுறோம், அந்த மரத்தை கூட மறந்துடுறோம். அந்த மாதிரி விவசாயம் என்னைக்குமே மறந்துடக்கூடாது. விவசாயி தான் உயிர்நாடி. உணவு இல்லையே உணவு இல்லை, அதே மாதிரி உலகம் இல்லையே உயிர் இல்லை.